செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் நெடுமரம் புதிய கிராமத்துலேருந்து பேசுகிறேன். எங்கள் ஊரில் வந்து குடிநீர் சரியில்லாத காரணத்தால் நிறைய மக்கள், கிராம மக்கள், இங்கே வாழ்கிற எல்லாருமே ஏழை எளிய மக்கள் தான். எல்லோராலும் பெரிய பெரிய வசதிகள் இல்லை. அவங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க முடியாது. என்ன இப்போ ரீசெண்டாக என்ன ஒரு பிரச்சனைன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாவே கிட்னி ஃபெயிலியரு, கிட்னி ஸ்டோனு, இது மாதிரி பிரச்சனைகள் சொல்லும்போது அவங்க டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, போய் உங்கள் ஊர் தண்ணியை போய் பாருங்கப்பா, டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது, கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஒன்று தேடி சென்னையில் உள்ள கிங் இன்ஸ்டியூட்டில் தண்ணியை டெஸ்ட் பண்ணி கொடுத்தோம். அவங்க ரிப்போர்ட் கொடுத்தது என்னென்னா, இந்த தண்ணி வந்து மினரல்ஸும் இல்லை, தண்ணியும் குடிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்ற மாதிரி ரிப்போர்ட் வந்ததுனால நாங்கள் பயந்து போயிட்டு நாங்கள் கலெக்டருக்கு, சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்கோம். மேலும் ஒவ்வொரு கிராம சபை கடந்த 5 ஆண்டுகளாக ஒவ்வொரு கிராம சபை மீட்டிங் நடக்கும்போதும் இதை ஒரு தீர்மானமாக, இதை உங்களோட மனு கொடுத்து தீர்மானமாக வச்சு தலைவருக்கோ சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எடுத்துகிட்டு போய் இதை தெரிவித்தோம். கூட இதுவரையிலும் எங்களுக்கு வந்து எந்தவித இதுவும் வரல, விடிவு காலமாக வரல. அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, எங்கள் ஊர் தண்ணி பிரச்சனை தான் எங்களுக்கு நிறைய பாதிப்பு மக்கள் அடைகிறாங்கன்னா, எங்கள் பக்கத்தில் இருக்கிற பாலார் கனெக்ஷன் நிறைய பக்கத்தில் போகுது. அந்த பாலார் கனெக்ஷனை எடுத்துகிட்டு வந்து எங்கள் ஊருக்கு வந்து தண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த எங்கள் ஊரில் இருக்கிற நிலத்தடி நீர் சரியில்லை. சுற்று வட்டாரம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து பார்க்கும்போது சுற்று வட்டாரத்தில் ஒவ்வொரு அந்த தண்ணி சரியில்லைன்றதுனால இந்த பாலார் கனெக்ஷன் கொடுத்து எங்களுக்கு வந்து இந்த மக்களுடைய பிரச்சனைகளை கொஞ்சம் தீர்த்து வச்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஊருக்கு ஒரு நல்ல குடித்தண்ணிக்கு நல்ல தீர்வு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதன் மூலமாக நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தண்ணி பிரச்சனை தான் சொல்கிறாங்க. கிட்னி ஃபெயிலியர் அதிகமாக இருக்குது, ஸ்டோன் ப்ராப்ளமும் அதிகமாக இருக்குது. எல்லாம் வயிறு வலின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்களுக்கு ஸ்டோன் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. நெடுமரத்தில் 100க்கு 50 பேருக்கு வந்துட்டு ஸ்டோன் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் போயிட்டு செக் பண்ணி பார்க்கல. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து 3 mmல ஸ்டோன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எங்களுடைய தண்ணியில் வந்து பொட்டாசியம் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால இந்த தண்ணி வந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆய்வு பண்ணி. ஆனால் எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் இந்த தண்ணி தான் நாங்கள் குடிச்சுன்னு இருக்கோம். இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் தான் வேலை செஞ்சேன். அப்போ நான் பார்க்கும்போது நெடுமரத்தில் வர பேஷண்ட்டு மட்டும்தான் எல்லாருக்கும் கிட்னி ப்ராப்ளமே இருக்கும். அப்போ டாக்டர் சொல்வார், ஏம்மா உங்கள் ஊரில் மட்டும் இவ்வளோ கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் எதனால் இப்படி வருதுன்னே உங்களுக்கு தெரியாதான்னு. தெரியலிங்க சார், ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியலிங்க சார்னு. இல்லைம்மா உங்கள் ஊர் தண்ணி போய் முதல்ல போய் ஆய்வு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி நீங்கள் டயாலிசிஸு, கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, இதே மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் போய் நிற்பீங்க. இப்போ உங்கள் சந்ததி போயிடுச்சுன்னா அடுத்த சந்ததிக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் நீங்கள் பார்த்த எல்லா ஊர்லேயும் பார்த்ததுலேயே நெடுமரத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்துட்டு கிட்னி ப்ராப்ளமே அதிகமாக இருக்குது. நாங்கள் இந்த ஊரில் வந்து ஒரு 1000 வீடுங்க இருக்குது. நாங்கள் ஒரு 100 வருஷமாக, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி, எனக்கு 40 வயசு ஆகுது, ரொம்ப நாளுக்காக நான் இங்கே தான் இருக்கிறோம். இப்போ வந்து எங்கள் ஊரில் தண்ணி வந்து ரொம்ப சரியில்லாமல் இருக்குது. ஒரு 5-6 வருஷமாக நிறைய பேருக்கு கிட்னி ப்ராப்ளம், கல் வருது, ஃபுல்லாக ஸ்டோன் வருது. இதை வந்து தண்ணி எடுத்து போய்ட்டு நாங்கள் ஆய்வுக்கு சென்னையில் எடுத்துகிட்டு போய்ட்டு ஆய்வு கூடத்தில் கொடுத்து ரெடி பண்ணோம். அந்த ஆய்வு கூடத்தில் ரெடி பண்ணல, இது குடிக்க தகுந்த தண்ணி இல்லை, இதில் வந்து சுண்ணாம்பு அதிகமாக கலந்துருக்கு, இதை யாரும் குடிக்கக்கூடாது அப்படின்ட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்கள் கலெக்டருக்கு, தாசில்தார், அரசு அதிகாரிங்க எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். எங்கள் ஊர் தலைவர் உள்பட எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். இதுக்கான நடவடிக்கை யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் ஊரில் நிறைய பேர், இப்போ எங்கள் அப்பாவுக்கும் கிட்னி ப்ராப்ளம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 5 வருஷமாக டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்தமாதிரி ஒரு 40 பேருக்கு மேலே எங்கள் ஊரில் கிட்னி ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு இந்த ஒரு 3 வருஷத்தில் இறந்துருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.